51 செகண்ட்கள் ஆக இருக்கின்றது. இன்று இன்னும் சில மணித்தியாலங்களுக்கு பிறகு 9 மணி அளவிலே 4 மாதம் ஒன்டாரியோ மாநிலத்தினுடைய சட்டசபையினுடைய உறுப்பினர்கள் வீட்டிலே இருந்து மீண்டும் துடிதுடிப்பாக சுறுப்பாக தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு சட்டசபை டொரண்டோ மாநகரத்துக்கு வருகை தருகிறார்கள் ஒன்டாரியோ மாநிலத்திலே இருந்து. இன்று த்ரோன் ஸ்பீச் என்று சொல்லப்படுகின்ற சிம்மாசன பிரசங்கம் வாசிக்கப்படுவதாக இருக்கிறது. சிம்மாசன பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற போது உண்மையிலே சொல்லப்போனால் இங்கிலாந்திலே ஹர் மெஜஸ்டிஸ் மோஸ்ட் கிரேசியஸ் ஸ்பீச் என்று சொல்லுவார்கள். அதாவது மகாராணி அவர்களிடம் ஆட்சி இருந்த காலகட்டத்திலே அல்லது மன்னரிடம் ஆட்சி பொறுப்புகள் அதிகாரங்கள் இருந்த காலகட்டத்திலே அவர் தான் என்ன செய்ய போகிறேன் என்று வருடத்துக்கு ஒரு முறை சொல்லுவார். அப்படி சொல்கிற அந்த திட்டம் வருடாவரிடம் அவர் சென்ற வருடம் என்ன சொன்னார், அதில் எவ்வளவு செய்தார், எவ்வளவை காற்றோடு காற்றாக பறக்க விட்டார் என்று பார்க்கப்படுகிற அந்த மோஸ்ட் கிரேசியஸ் ஸ்பீச்சைத்தான் நாங்கள் சிம்மாசன பிரசங்கம் என்று சொல்லுகிறோம். ஆகவே சிம்மாசனம் என்கின்ற போது மகாராணியினுடைய உரையாக லெப்டினன்ட் கவர்னர் அவர்களினாலே இன்று வாசிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையிலே இது இந்த டக்ஃபோர்ட் அவர்களுடைய ஆட்சியிலே இது 4வது சிம்மாசன பிரசங்கம் ஆகும். 2018 ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிய போது கொண்ட சிம்மாசன பிரசங்கம், அதைத் தொடர்ந்து இந்த சிம்மாசன பிரசங்கத்திலே நர்ஸ்மேன், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு ஏதாவது எத்தனையோ ஆபத்துக்களின் மத்தியிலே வேலை செய்கிறோம் என்ற காரணத்தினாலே சம்பள உயர்வு எப்படி கிட்டும் என்று எதிர்பார்க்கிறார். டக்ஃபோர்ட் அவர்கள் முன்னர் சொன்ன சிம்மாசன பிரசங்கங்களில் சொன்ன விஷயங்கள் காற்றோடு காற்றாக பறக்கப்பட்டதா அல்லது அது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறதா என்று பார்க்கப்படுகிற போது நாங்கள் கட்டுகிற வரிகள் 2 விதமான வரிகள். ஒன்று, இந்த பொருட்கள் சேவைகள் வாங்கி கொள்ளுகிற போது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸாக கட்டிக்கொள்ளுகிற வரிகள். அதிலே உதாரணமாக கேஸ் அடிக்கிற போது நாங்கள் கேஸுக்கு கொடுக்குற வரி, பியர் வாங்குகிற போது பியருக்கு கொடுக்குற வரி. அதிலே ஒரு சில கனேடியர்கள் என்னையா கோனஸ்டோனில் எல்லாம் பியர் வாங்கலாம் என்று சொல்லி இன்னும் அதை அமுல்படுத்தவில்லை என்றார். டக்ஃபோர்ட் அவர்கள் இந்த எசென்சியல் கமாடிட்டியை பற்றி இந்த கொரோனா வியாதி அந்த காலகட்டத்திலே பியரையும் அதற்குள்ளே சேர்த்த மாதிரி சில வார்த்தைகள் வந்திருந்திருக்கின்றன. அது அவருடைய பிரச்சனை. அடுத்ததாக சொல்லப்படுவதாக இருக்கிறது, இந்த கேஸினுடைய விலையிலே, அதாவது இந்த வரியிலே ஒரு சின்ன குறைப்பு, ஒரு 10% குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. குறைக்கப்பட்டதாக இல்லை. வருமான வரி என்று சொல்லப்படுவது மாநில அரசு மத்திய அரசுக்காக கட்டப்படுகிற வரி. அதுதான் கிட்டத்தட்ட இந்த ரெவென்யூ கனடாவுக்கு கிடைக்கிற வரியிலே வேலை செய்கிறவர்கள் தங்களுடைய சம்பள பேச்சக்கிலே கொடுக்கிற வரிகள். அதை படிப்படியாக மத்திய அரசாங்கத்திலே எங்களுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குறைந்த வருவாய் பெறுவர்களுக்கு 15% இருந்த வரியை படிப்படியாக குறைக்கிற முயற்சியிலே ஓரளவு எடுத்திருக்கிறார். ஆகவே அந்த திட்டங்கள் சிம்மாசன பிரசங்களில் சொல்லப்பட்டது இந்த முறை ஏதாவது நடைமுறைக்கு வருமா என்று இன்னும் சில மணித்தியாலங்களிலே பார்க்கலாம். ஆகவே இப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே குறிப்பாக சொல்ல போனால் இன்னொரு வகையான கனடியர்கள் ஒரு குறிக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதே இந்த கோவிட் வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அதை தாங்கோ என்று இன்னொரு பகுதியும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சரி, இப்படியாக இருக்கிற போது இந்த அரிசியா கொடுப்பனவளை பெற்றுக்கொள்றவர்களுக்கு மற்றும் ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கிறது. நான் 25 வருடங்களுக்கு முன்னரே இதை சொல்லியிருக்கிறேன். இந்த வெல்ஃபேரை ஸ்பான்சர் பண்ணவர்களுக்கு எடுத்து அல்லது அப்படியும் எப்படி இடக்கு முடக்காக எடுத்துக்கொண்டால் அது கட்ட வேண்டி வர வேண்டும். இப்பொழுது அதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் இந்த மாநில அரசு மாநகர சபை ஊடாக தந்த இந்த வெல்ஃபேர் காசுகள் இருக்கிறது, அதை ஸ்பான்சரை கொண்டு வந்த அந்த பெற்றோரோ சகோதரர்கள் அதை இவர்கள் கேட்டார்கள். இப்பொழுது இவர்கள் தங்களாலே அதை திருப்பி பெற முடியவில்லை என்றோன்னே ரெவென்யூ கனடாவிடம் அந்த பொறுப்பை கையளிக்கிறார்கள். ரெவென்யூ கனடா குறிக்கப்பட்ட காலத்திலே கட்டாமல் விட்டால் உங்களுக்கு வட்டியும் சேர்த்து கட்ட வரப்போகிறது. அப்படி என்ற ஒரு காலத்தில் கட்டாமல் போனால் சில வேளை உங்களுடைய வீட்டிலே கூட கை வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நீங்கள் வீடு விற்கிற போது இந்த வட்டியும் குடியுமா இந்த காசை கூட எடுக்கலாம்.
ஆகவே இந்த வகையிலே தான் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு இந்த கடிதங்கள் வருகிறது, அதன் 70,000 1,40,000 என்று எடுத்த காசை எப்படி கட்டுறது என்று தலையை பிடரியை சொருகிற ஒரு நிலையால் பிடரியை சொரிஞ்சு என்ன பயன், எடுத்ததை கட்டித்தான் ஆக வேண்டும். நேற்று ஒருவர் சொன்னார், அது ஐயோ நான் எப்படி அம்மாவுக்காக எடுத்தேன், அம்மா இறந்து போயிட்டார். இறந்தால் என்ன, இறக்காவிட்டால் என்ன. அதே விட கணவன் மனைவியாக சேர்ந்து இப்படியாக ஒரு ஸ்பான்சர்ஷிப்பில் மாமா மாமியை அதாவது பெற்றோர் என்ற வகையில் கொண்டு வந்தால், நாங்கள் இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் டிவோர்ஸ் பண்ணினாலும் போட்ட கையெழுத்துக்கு கட்டியாக வேண்டும். என்ன சாமி காலங்காத்தால திங்கக்கிழமை விரட்டுறாய்? நான் விரட்டவில்லை, உள்ளதைத்தான் சொல்லுகிறேன். நான் அடிக்கடி சில விஷயங்களை சொல்லிக்கொள்வது பின்வருகின்ற விளைவை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று. இந்த அரசாங்கம் தந்த இந்த கொடுப்பனர்களை கண்டபடி எடுத்தவர்கள் கூட கவனமாக இருக்க வேண்டும். $5,000 கிட்ட நாங்கள் ஒரு தனியார் தொழில் செய்தோம், கிளீனிங் செய்தோம், இது செய்தோம் என்று சொல்லி போட்டு எடுத்த கொடுப்பனர்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டுமே. ஆனால் அதற்கான கணக்கு வழக்குகளை ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் 2021ஆம் ஆண்டு இன்கம் டேக்ஸை 2022 செய்கிற போது இந்த கணக்கு வழக்குகளை போட்டு செய்யுங்கள். இல்லையென்றா அதுவும் ஒரு பிரச்சனையாக பூதம் மாதிரி வரக்கூடும். ஆகவே தான் நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதாவது வருமான வரி, குடிவரவு ஆகிய 2 விடயங்களிலும் நாங்கள் மிக சாவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். விளையாடி விடக்கூடாது என்ற நிலைப்பாடு. சரி, இதை பற்றி சொல்கிற போது இங்கிலாந்தில் இப்பொழுது பெரிய தட்டுப்பாடாக இருக்குது. பேங்க்கில் போனால் நீண்ட லைனில் நிற்க வேண்டி இருக்கின்றா, போதிய ஆக்கள் இல்லை. கேஸ் ஸ்டேஷனில் போனால் அங்கே கேஸ் ஸ்டேஷன் ஒரு பெரிய லைன் இருக்கிறது, கேஸ் பெருசாக இல்லை. ஏனென்றால் அந்த கேஸ் இருக்கின்ற அந்த இடத்திலே இருந்து கேஸ் சப்ளை பண்ணுற இடத்துக்கு கொண்டு வருவதற்கான வசதிகள், வாய்ப்புகள், ஆட்கள், டிரைவர்ஸ் குறைவாக இருக்கிறது. 1,00,000 டிரைவர்ஸ் தேவைப்படுகிறதாம். அதற்கப்பாலே குரோசரி ஸ்டோர்ஸுக்கு போனால் அங்கே வேலை செய்கிற ஆட்கள் குறைவு. அதாவது இந்த இனிஷியலாக, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஐரோப்பிய யூனியன் 28 நாடுகளாக இருந்து அதில் ஒன்றாக இருந்து விலகின போது இந்த மாற்றங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வகையிலே ஆழ்தட்டுப்பாடு நிறைய இங்கிலாந்திலே இருக்கிறது. அதற்காக கண்டவர் நின்றவர்களை எல்லாம் அவர்கள் ஏற்பார்கள் என்று இல்லை. ஆகவே கனடாவிலே கண் வைக்கிறவர்கள் இப்பொழுது பிரித்தானியாவிலே கண் வைத்தால் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக குடிவரவிலே ஒரு வாய்ப்புகள் தற்காலிகமாக இப்பொழுது இருக்கிறது. அவர்கள் கண்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை தான் கூட விரும்பினாலும் இந்த கண்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கு படிப்படியாக அங்கே நிரந்தர உரிமை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். இந்த மாதத்திலும் எங்களுடைய கனடிய பிரதமர் அவர்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் புது அமைச்சர்கள் யார் யார் வருகிறார்கள், பழைய அமைச்சர்களுக்கு அதே பதவியா, உயர்ந்த பதவியா, தாழ்ந்த பதவியா கொடுக்கப்படுவதும், அடுத்த மத்திய அரசாங்கத்தினுடைய சிம்மாசன பிரசங்கமும் வர இருக்கின்றது ஆகும். சரி, இப்படி இருக்கிற போது மீண்டும் ஒன்டாரியோ மாநிலத்துக்கு வர வேணும்னா டக்ஃபோர்டு அவர்கள் 60 வாக்குறுதிகளை கொடுத்தார். அதிலே சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, சில வாக்குறுதிகள் இப்பொழுது நிறைவேற்றப்படுமா என்று இருக்கிறார்கள். டாக்டர்ஸும் நர்ஸும் பெறட்டும் இந்த பிரசங்கத்தை கேட்போம், அதுக்கு பிறகு ஊசி போடுவோம் என்ற மாதிரியாக அவர்களும் கஷ்டப்பட்டு எத்தனையோ சேலஞ்சஸில் இரவு பகலாக வேலை செய்தார்கள். உண்மையிலே இந்த கோவிட்-19 வந்திருந்த 2019-20ஆம் ஆண்டு முற்பகுதியிலே எங்களுடைய தமிழ் ஊழியர்கள் சிலர் எனக்கு தெரியும், அவர்கள் வேலை செய்துவிட்டு காரிலே படுத்து வீட்டை வந்தால் அந்த வியாதியை வீட்டை கொண்டு வந்து விடுவோம் என்றும் ஒரு சில தமிழ் அன்பர்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொண்டே கூட கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எத்தனையோ ரிஸ்கை ஃபேஸ் பண்ணித்தான் இந்த வேலைகளை செய்து கொள்ளுகிறார்கள். இங்கே நிராகரிக்கப்பட்ட அகதி அப்படி இப்படி இருக்கிறவர்கள் இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக வேலை செய்தால் அவர்களுக்கு ஒரு கருணை உள்ளம் காட்டப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் வேறு இருக்க செய்கின்றன. சரி, இன்றைய நிலையை பார்த்தால் என்ன மாதிரி எப்படி என்று பார்க்கப்படுகிற போது உலகளாவியிலே 235 மில்லியன் மக்கள் இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டு 48 மில்லியன் மக்கள் பச்சை கூட்டுடன் கைலாயம் அனுப்பப்பட்டதாக இருக்கிறது. கனடாவிலே 1,6,32,735 பேருக்கு இந்த வியாதி நேற்று வரைக்கும் வந்திருக்கிறது. அதில் 27,953 பேர் மரணித்து போயிருக்கிறார்கள்.
இந்த வகையிலே அதிகளவு வியாதி என்று சொல்லப்படுகிறது இந்த வறுமையிலே வாடி கிடக்கின்ற நாடுகள் என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்காக இருக்க செய்கிறது. அதிகளவு வியாதி பரவி இருக்கிற நாடு என்றால் அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, இந்தியா ஆகிய நாடுகளிலே தான் அதோடு இந்த நாடுகளுடைய ஒப்பிட்டு பார்க்கிற போது வளர்ற நாடு, வசதி குறைந்த நாடு பிரேசில் என்று இருக்கிறது. அமெரிக்காவுக்கு அடுத்தது பிரேசில், இங்கிலாந்து, இப்படியாக பல நாடுகளில் இந்த வியாதி பலவிதமாக பரவிக்கொண்டு இருக்கின்றது. இந்த வகையிலே அல்பர்டா மாநிலம் எங்களுடைய இந்த கனடாவினுடைய பிறந்த தினத்தை சென்ற வருஷம், அதாவது பக்குவமாக கொண்டாடுவோம் என்று நினைத்து இந்த வருடம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி கதவுகள் பலவற்றையும் திறந்து எப்படியும் ஆடுவோம் பாடுவோம் என்று சொல்லி இன்று திண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வியாதி மீண்டும் பரவிவிட்டது. இந்த அக்டோபர் மாதத்திலே, அதாவது செப்டம்பர் அக்டோபரிலே பழையபடி சற்றுக்கூடி கனடாவிலே காணப்படுகிறது என்ற காரணத்தினாலே நாங்கள் மறந்துவிடக்கூடாது, கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஒட்டாவாவிலே ஒரு விழா ஒன்றில் கனவேர் சேர்ந்திருக்கிறார்கள் திரளாக. அதை என்ன செய்வது என்பது இன்னொரு விதமான கேள்வியாக்கமும் இருக்க செய்கின்றது ஆகும். சரி, இப்படி இருக்கின்ற இந்த வேளைகளிலே பார்த்தால் ஆப்கானிஸ்தானில் நான் ஏற்கனவே சொன்னேன், அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு தன்னுடைய படை வீரர்களோடு வெளியேறுவதற்கு முன்னர் இவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், வெளியேறிய பிறகும் அங்கே பிரச்சனைகள் நடக்கும் என்று. இப்பொழுது ஐசஸ் என்று சொல்லப்படுகிற இன்னொரு இஸ்லாமிய தீவிரவாதம், அதாவது சிரியாவிலே ஈராக்கிலே இருக்கின்ற அந்த அமைப்பும் அவர்களும் தீவிரமாக இஸ்லாமியத்தை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிறார்கள். அதே மாதிரி டலிபானும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அவர்களுக்குள்ளே உள்ள இந்த போட்டியின் காரணமாக அவர்கள் இருவர்களும் மோதுகிறார்கள். அந்த மோதலின் விளைவாக குண்டு வைக்கப்பட்டு 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலைப்பாடு ஒன்று தோன்றியிருக்கிறது. ஆகவே இந்த போராடி சுதந்திரம் பெற்ற நாடுகள் அதற்கு அப்பாலே இந்த வகையிலே ஏதோ ஒரு வகையிலே பல அமைப்புகளாக சேர்ந்து தனித்தனியாக போராடி இருந்தவர்கள் அந்த சுதந்திரத்துக்கு பிறகு நிம்மதியாக அனுபவித்ததில்லை. அனுபவிக்க அவர்களை முன்னர் ஆட்சி புரிந்த காலனித்துவ நாடுகள் விட்டு வைத்ததும் இல்லை. இந்த வகையில் மகாத்மா காந்தியினுடைய சாத்வீக போராட்டம் என்பது அதிக கிளர்ச்சிகளை கொண்டு வரவில்லை. ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை விட மகாத்மா காந்தியுடைய போராட்டத்தினாலே சுதந்திரத்துக்கு பிறகு அவ்வளவு சிக்கல்கள் வரவில்லை. காலிஸ்தான் என்ற ஒரு தேசம் உருவாக்குவதற்கு சீக்கியர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் பிரித்து கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய முன்னேற்றம் பெருசாக இல்லை. அங்கே சாத்வீகமாக பாகிஸ்தானிகள் நடந்து கொள்ளவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு. இதனை விட ஸ்வீடனிலே, டென்மார்க்கிலே, பிரான்சிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், எங்களுடைய ஊடக சுதந்திரத்திலே நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும், முகமது நபிக்கு படங்குறினார்கள். அதில் ஒரு படத்தை நான் பார்த்திருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் அந்த கார்ட்டூனில் அவர்கள் போடவில்லை. டென்மார்க்கிலேருந்து வந்த அந்த கார்ட்டூனை பார்த்து நான், அதாவது ஒரு மனிதனை உருவத்தை கேறி அந்த மனிதனுக்கு ஒரு தலப்பா வச்சு தலப்பாவின் இதிலே ஒரு குண்டை வச்ச ஒரு கார்ட்டூன், அது முகமது நபி என்று சொல்லப்பட்டதாக இருக்கிறது. அவருக்கு மரண தண்டனை கூட சில இஸ்லாமிய நாடுகள் விதித்தன. அப்படி இருக்கிற போது இப்படியாக பார்க்கப்படுகிற ஸ்வீடனில் இருந்து இப்படியாக ஊடகத்திலே ஒரு கார்ட்டூனை வரைந்த 75 வயதுடையவர், பாவம் யாரும் கொல்லவில்லை, ஒரு ஆக்சிடென்ட்லே இறந்து விட்டார். இப்படித்தான் ஆஸ்திரேலியாவிலே ஒரு விளம்பரம் போட்டார்கள். விநாயகப் பெருமானை வச்சு ஒரு இறைச்சிக்கு விளம்பரம் போட்டார்கள். எடக்கன்றாவி சிவனை போட்டாலும் பரவாயில்லை, அவர் பண்டி இறைச்சி சாப்பிட்ட மனுஷன் தெய்வம் தானே என்ற அந்த நிலைப்பாட்டிலே அங்கே கொஞ்சம் பேர் குமுறினார்கள். ஏன் எங்களுடைய விநாயகப் பெருமானை இப்படி போடுகிறீர்கள் அப்படி என்று. ஆகவே தான் குறிப்பாக சொல்லப்போனால் சில சமயங்களிலே அவர்கள் தங்கள் கட்டுக்கோப்பை விட்டு மீறுவதில்லை. அது இஸ்லாம் ஒன்று.
ஆனால் கிறிஸ்தவம், இந்து ஆகிய மதங்களை பொறுத்தமல்ல, அவர்கள் நீங்கள் என்னதையும் சொல்லிட்டு போங்கொண்டுவார்கள். ஒரு திரைப்படம் ஒன்று தயாரிக்கப்பட்டது, ஹாலிவுட் படம், டிவென்சி கோட்டட். அந்த படத்திலே ஜேசுபிரானுடைய அந்த இறுதி ராப்போசனத்திலே மூன்றாவதாக இருக்கிறது ஒரு பெண் என்ற மாதிரி அவர்கள் சித்தரித்திருக்கிறார். அதை பற்றி சில கிறிஸ்தவ மிஷனரிஸ் அதை கண்டித்தார்கள். மற்ற சொன்ன அவன் சொல்லிட்டு போகட்டும் ஐயா, ஹூ கேர்ஸ் மாதிரி. ஆகவே அவர்களுடைய மத கட்டுக்கோப்புகளுக்கு அமைய நடந்து கொள்ளப்பட வேண்டும் என்றதுனாலே நான் பார்த்தேன். இப்பொழுது அந்த கார்ட்டூன்கள் ஒன்றும் போடப்படவில்லை, அதை எடுத்து விட்டார்கள். அதே மாதிரி தான் பிரான்சிலே பரிசிலே ஒரு ஆசிரியர் கூட இப்படியாக சொல்லி அவர் அடியுதை வாங்கின சம்பவங்களும் இருக்க செய்கின்றன. சரி, இந்த மதத்தை பற்றி கதைக்கிற போது வருகின்ற புதன்கிழமை என்ன என்று பார்ப்போம். வருகின்ற புதன்கிழமை எங்களுடைய நவராத்திரி திருநாள் ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி திருநாள் என்று சொல்லப்படுகிற போது இந்த இறைவன் உருவாக்கி கொண்ட கோடான கோடி மிருகங்கள் தாவரங்களுக்குள்ளே கருவிகளை உருவாக்குகின்ற திறனை மனிதனுக்கு மட்டும்தான் படைத்திருக்கிறார் இதுவரைக்கும். The only tool making creature is the human being. ஆகவே அவன் அந்த ஆயுதங்களை என்று சொல்வதை விட கருவிகளை கொண்டு எப்படி தன்னை ஒரு முழுமையான மனிதனாக்கி கொண்டான் என்ற நவராத்திரி திருநாள் நீங்கள் தமிழ்வன் ஊடாக வீட்டிலே கொண்டாடிக் கொள்வது என்பது கடினம். வீட்டிலே 2 கொண்டாட்டங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஒன்று தைப்பொங்கல், அடுத்தது நவராத்திரி. ஆகவே அப்படியாகிறது வீடு ஒரு ஆலயமாக மாறிக்கொண்டு இருக்கின்ற அந்த வகையிலே காயம் என்ற ஆலயம், அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் இறை சக்தி கொண்டதினாலே நாங்களும் ஒரு ஆலயம். காயம் என்ற கோயில், வீடு என்ற கோயில் நடைபெறுகிற இந்த விழாவிலே நீங்கள் வருகின்ற புதன்கிழமையிலிருந்து விஜயதசமி வரைக்கும் 7 மணி அளவிலே பின்னேரம் 7 மணியிலே தமிழ் மண்ணிலே நடக்கின்ற பூசைகளை பார்க்கலாம், அதிலே பங்கு பெற்றி கொள்ளலாம். 7 துவக்கிற வைபவங்களும் இடம்பெறுகிறது விஜயதசமி. இதிலே நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றால் அந்த ஒழுங்குகளும் உங்களுக்கு செய்து தரப்படுவதாக இருக்கிறது. இந்த வகையிலே தான் பல முக்கியமான விடயங்களை நாங்கள் புதன்கிழமையிலே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாட்டை மையமாக கொண்டு பார்த்திருக்கிறோம். சரி, எங்களுடைய பிரதமர் பூர்வீக குடிமக்கள் பெண்கள் ஆகியவருடைய விடயத்திலே மற்ற பிரதமர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவுக்கு கூடிய அளவு முயற்சிகள் எடுத்து செய்து வந்திருக்கிறார். அப்படி அவர் செய்து வந்தும் தற்செயலாக இந்த பிரிட்டிஷ் கொலம்பிய மாநிலத்திலே என்னவோ தெரியாது இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதுண்டு. ஒரு முறை கிறிஸ்டியானி இப்படித்தான் உலகத்திலே ஒரு முக்கியமான தலைவர் இறந்து அந்த செத்தவிடுக்க போகாமல் அவர் பிரிட்டிஷ் கொலம்பிய மாநிலத்தில் இருந்தார். அந்த தலைவர் யார் என்பதை மறந்துவிட்டேன். அதே மாதிரியாக எங்களுடைய பிரதமரும் அந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு போய் தன்னுடைய குடும்பத்தோடு அப்பாடி இந்த தேர்தல் முடிஞ்சது, கொரோனா தலையடி 1000 தலையடியால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் என்று போயிருந்தால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைய தினம்தான் அந்த 200 உடல்கள் பிரிட்டிஷ் கொலம்பிய மாநிலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன அந்த 200? அதாவது பூர்வீக குடிமக்களுடைய பிள்ளைகளை போர்டிங் ஸ்கூலில் வச்சிருக்கிறோம் என்று அவர்களை முறையாக இறந்தார்களா, இறக்க வைக்கப்பட்டார்களா, அப்படியானவர்களுடைய உடல்கள் சரியான அடக்கம் செய்யப்படவில்லை என்ற அந்த இடத்திலே அந்த பூர்வீக குடிமக்களுடைய தலைவர் ஐயா வாங்கோ அதை நாங்கள் அனுசரிப்போம் என்று சொல்லுகிற போது அதே இடத்திலே அவர் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தது பொருத்தமற்றது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஐயோ பாவம், அந்த விஷயம் வேறு ஏதாவது மாநிலத்துக்கு போயிருக்கலாம், அதே மாநிலத்துக்குள்ளே போயிட்டு. அதனால எங்களுடைய பிரதமர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். பாருங்கள், சில வேளை சின்ன சின்ன சம்பவங்கள் ஒரு பெரிய பூதம் மாதிரி வெடித்து விடுகின்ற நிலைப்பாடுகள் இருக்க செய்கின்றன ஆகும். சரி, அப்படியான பூதங்கள் வெடிக்கட்டும் என்ற அது ஒரு நிலைப்பாடாக இருக்கின்ற வகையிலே அகதிகளுடைய நிலைப்பாடு. லிபியாவிலே இருந்து நேற்றைய தினம் 500 பேர் பிளாஸ்டிக் போட்டிலே இந்த மெடிட்டரேனியன் சீ கூடாக போகிறார்கள் ஐரோப்பாவுக்கு. ஆகவே இந்த அகதிகளுடைய நிலைப்பாடுகள் என்று பார்க்கப்படுகிற போது உயிரை தஞ்சம் பெற்று போகிறார்கள்.
எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மீன் அதை கடித்தால், ஒரு பெரிய மீன், சுறா, திமிங்கிலம், அல்லது எங்கேயாவது கல்லிலே மோதினால் டைட்டானிக் மாதிரியான கதைகளாகத்தான் முடியும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அழுத்தம் இருக்க செய்கிறது. அதாவது போராட்டங்கள், வறுமை போன்ற பல காரணங்களினாலே மக்கள் உயிரை கையிலே வைத்துக்கொண்டு அந்த சமுத்திரத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே தான் அலெக்சாண்டரியா என்று சொல்லப்படுகிற அந்த எகிப்துடைய துறைமுகத்திலே இருந்து போன ஒரு பழைய கப்பல் உடைஞ்சு அதிலே சில தமிழர்களும் 1990களிலே இறந்திருக்கிறார்கள். மெக்சிகோ ஊடாக களவாக அமெரிக்காவிலே வர்றவர்களும் இப்படியான வேதனைகள், சோதனைகளோடு தான் வருகிறார்கள். ஆகவே தான் இந்த உலகத்திலே ஒரு அமைதி வேண்டும். இந்த அமைதி வேண்டும் என்று சொல்லப்படுகிற போது இந்த சகல மத தலைவர்களும் பூலோகத்தினுடைய வெப்பநிலையை குறைத்து கொள்ள வேண்டும், அது கூட விடக்கூடாது என்று இப்பொழுது இந்த வாரம் அது பற்றி ஒரு உச்சி மகாநாடு ஒன்றையும் நடாத்தி கொள்ளுகிறார்கள். இப்படியாக உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்டிருக்கின்ற கலக்கங்கள், தெளிவின்மை ஆகிய இந்த நிலைப்பாடுகள் பலவற்றிலும் ஓர் அளவு பார்க்கப்படுகிற போது வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையே ஒரு இணக்கமான நிலை ஒன்று வருகிறது. அது ரெண்டாக பிரிக்கப்பட்டு 2வது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு வடகொரியாவை, உண்மையிலே இந்த வடகொரியா, தென்கொரியா, சீனா இந்த ஆகிய நாடுகள் ஒரு கட்டத்திலே 2வது உலக மகா யுத்த காலகட்டங்களிலே ஜப்பானாலே அடக்கி ஒடுக்கப்பட்டது. ஜப்பான் அப்பொழுது ஒரு பெரிய வல்லரசு மாதிரி இருந்தது. அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே அவர்கள் எத்தனையோ இந்த படை வீரர்கள் ஜப்பானிலே இருந்து கொரியாவுக்கு போய் எத்தனையோ பேரை இம்சைப்படுத்தினார். அப்படி பிறகு 2ஆக பிரிக்கப்பட்டு வடகொரியா பெரிய இந்த ஏவுகணைகளை கொண்டு வந்து வச்சு காட்டி அமெரிக்காவுக்கு மிரட்டி, அதே மாதிரி அமெரிக்கா இப்பொழுது தென்கொரியாவிலும் ஏவுகணைகளை விடுகிறோம் என்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது. பேலன்ஸ் ஆஃப் பவர் என்று சொல்லுவோம். அப்படி ஒரு கட்டம் வந்த பிறகுதான் பார்கெனிங் என்ற நிலைப்பாட்டிலே இப்பொழுது 2 தலைவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வந்து இருக்கிறார்கள். தென்கொரியா இப்படியான ஒரு மிரட்டலை காட்டாமல் பேச்சுவார்த்தை போனால் அவை இருங்கடாண்டுடுவாங்க. ஆகவே தான் இந்த பார்கெனிங்கில் பேரம் பேசுவது என்று சொல்லப்படுகிற போது 2 பக்கமும் ஒரு குறிக்கப்பட்ட பலத்தோடு இருந்து கொள்ள வேண்டியது போராட்டங்களிலே உலகத்தில் பல பாகங்களிலே பார்க்கின்றோம். சரி, அந்த நிலைப்பாடு அப்படி இருக்கின்ற போது நாங்கள் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய உலக நிலைப்பாடுகள் பலவற்றிலும் வைத்து பார்க்கப்படுகிற போது கனடாவிலே உதாரணமாக சொல்ல போனால் அரசாங்கம் பேசுவது, சட்டம் ஆக்கிக் கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. அதை நிர்வகிக்கிறவர்கள் தாங்கள் எப்படி என்ன மாதிரி நிர்வகிக்க வேண்டும் என்பதை அவர்கள் செய்கிறார்கள். இப்போ உதாரணமாக காப்பரை விட ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் புதிய குடிவரவாளர்கள் வர வேண்டும், இந்த நாட்டினுடைய மனிதவள தட்டுப்பாட்டை அவர்கள் தீர்த்து கொள்ளப்பட வேண்டும், அதற்காக வாருங்கோ வாருங்கோ என்று சொல்லுகிறார். அவர் வாருங்கோ வாருங்கோ என்று சொல்லுகிற இந்த காலகட்டத்திலே சட்டத்தின்படி வெளியேற்ற வேண்டியவர்களை வெளியேற்றுவதிலே போர்டர் ஏஜென்சி துரிதமாக வெளியேற்றி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த கருணை உள்ளம் வைத்து சொல்லி, அதாவது ஒருவர் கடாவுக்கு வந்து ஒருவர் அகதியாக வந்து நிராகரிக்கப்பட்டு அவர் தன்னுடைய நாட்டுக்கு போகலாம் என்று, அல்லது ஒரு ஸ்டூடெண்டாக வந்து தன்னுடைய படிப்பறைகுறையிலே விட்டு அவர் திரும்பி போகாமல் இருந்து, அல்லது ஒரு ஒப்பந்தத்திலே வந்து வேலையை செய்துவிட்டு வேலை காலம் முடிய அவர்கள் அதை புதுப்பித்துக் கொள்ளாமல் இருப்பதாக இருந்தார். இப்படி பல கோணங்களிலே சட்டபூர்வமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய உரிமை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு மனிதாபிமான ஜீவகாரணிய அடிப்படையிலே அவர்களை ஏற்றுக்கொள்வதாக இருந்திருக்கிறது. சரி, அப்படி என்று பார்க்கப்படுகிற போது அப்படியான அந்த கருணை மனு என்று சொல்லுகிற போது 2016 ஆண்டிலே
சுமார் 35-40 வீதம், 35-41 கர்ண மதுகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 2021 ஆண்டிலே 4180 பேருடைய நிலைப்பாடு அம்போவாகி போயிருக்கிறது. 2020 ஆண்டிலே நிராகரிக்கப்பட்டவர்கள் 57% கர்ண மருவிலே 7835. ஆகவே அந்த வகையிலே பார்க்கப்படுகிற போது இந்த விசாரணைகள் நடத்தி கொள்வது அகதிகள் விசாரணை அரசாங்கம் செய்வதல்ல, அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆன பொடி. அவர்கள் தங்கள் கடமையை அந்த சட்டத்தை வச்சு செய்தார்கள். அவர்கள் மக்களிடமிருந்து ஓட் பெறுவதில்லை. மக்களை அப்படி ப்ளீஸ் பண்ண இப்படி ப்ளீஸ் பண்ண, அவர்கள் சட்டத்தை மையமாக கொண்டு பார்க்க. அப்படி என்று சொன்னால் கனடாவை பொறுத்தமட்டிலே கனடாவிலும் கூட நிராகரிக்கப்படுகிறவர்களுடைய தொகையும் இருக்கிறது. அகதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறது என்ற போது கனடா ஒரு முன்னணி நாடாக இருந்தாலும் கனடாவுக்குள்ளே வசிக்கிறவர்கள் சட்டபூர்வ மற்றவர்களாக இருந்து அவர்களை திருப்பி அனுப்புற முயற்சிய போர்டர் ஏஜென்சி செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் பல விடயங்களே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த லேண்டட் இமிகிரண்டாக இருக்கிறவர்கள் சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 2 காரணம். ஒரு காரணம், நீங்கள் வீண் பம்புக்கு மனசியோடு அடித்து கிடித்து அப்படி இப்படி சீட்டை விட்டு போலீஸை கூப்பிட்டு விட்டு பிறகு மனுஷி இல்லை அவர் தடவினார் என்றால் என்ன, அடித்தார் என்றால் என்ன, எனக்கு தெரியும். இந்த போலீஸில் அவர்களுக்கு தெரியும், இவர்கள் தென்கிழ காசிய நாட்டை சார்ந்தவர்கள் முதல் ஃபோன் பண்ணுவது பிறகு தடவினார் என்பது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும். உண்மையாக நடந்தது. அப்படியான விஷயங்கள் வந்தால் சிறைக்கு போய் நீங்கள் வெளியிலே வந்தாலும் இந்த போர்டர் ஏஜென்சி உங்களை திருப்பி அனுப்புகிற முயற்சிகளில் ஈடுபடலாம். அப்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சில வேளை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி வந்த மனைவியார் திடீரென்று விட்டுட்டு ஓடுகிறேன் அல்லது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் என்றால் அவளை சிலர் மிரட்டுறாளவை. என்னண்டு நான் 911க்கு அடிப்பேன் என்று நீங்கள் என்னை துன்புறுத்தியதான். ஆகவே அந்த விடயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தயவு செய்து லேண்டட் இமிகிரண்ட் இருக்கிறவர்கள் சட்டத்தையும் ஒழுங்கையும் முழுமையாக பார்த்து அதற்கேற்ற மாதிரி இருங்கள். அடுத்ததாக சொல்ல போனால், நீங்கள் எந்த நாட்டிலே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த நாட்டுக்கு அடிக்கடி போனால் உங்களுக்கு காதல் கடிதம் ஒன்று வரும். உங்களுடைய லேண்டடும் பறிபோகிறது, உங்களுடைய அகதி உரிமையும் பறிபோகிறது. அப்படி போன ஒரு சிலருடைய கடிதங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே தான் நாங்கள் கனடிய குடி உரிமை பெறும் வரைக்கும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த கனடிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிற போது கூட சில வேளை கேட்கலாம், நீங்கள் இப்படி எல்லாம் போய் வந்திருக்கிறீர்களே என்று கேட்கலாம். அப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே நீங்கள் மற்றும் ஒரு சிலர் கேட்கிறார்கள், நாங்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுக்கொண்டால் கனடாவினுடைய குடியுரிமைக்கு கனடாவில் இருந்து பெறுகிற எங்களுடைய உரிமைகள் சலுகைகளுக்கு ஏதாவது ஆப்பு வைப்பார்களோ? அப்படி இல்லை. நீங்கள் 2 அல்ல 200 குடியுரிமை பெற்றாலும் கனேடிய குடி உரிமைக்கு எந்த விதமான மாற்றமும் வராது. இந்த 1970களிலே இருந்து கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டத்தின் கீழே நீங்கள் எத்தனை வருஷமும் எந்த நாட்டிலும் போய் இருக்கலாம். அந்த நாடு உங்களுக்கு விசா தந்தார் அல்லது அந்த நாட்டு குடியுரிமை உங்களுக்கு இருந்தார். ஆனால் அந்த 1970 கொண்டு வர சட்டமுறைக்கு முன்னர் 10 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து வெளியிலே இருந்தால் உங்களுடைய கனடிய குடியுரிமைக்கு ஆப்பு வைக்கிற நிலைப்பாடு இருந்தது. அது மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இப்போ நீங்கள் டியூவல் சிட்டிசனை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், உதாரணமாக இலங்கைக்கும் கனடாவுக்கும் டியூவல் சிட்டிசன் எடுப்பதாக இருந்தால், அதிலே நீங்கள் அது எடுப்பதற்கு முக்கியமாக 54 வயதுக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய கல்வியாலே அந்த தேசத்துக்கு என்ன பயணம் அல்லது உங்களுடைய முதலீடு எப்படி இருக்கும். ஒரு 30,000 அமெரிக்கன் டாலருக்கு பெறுமதியாக நீங்கள் முதலீடு செய்து வைத்து அரசாங்கத்துக்கு கொடுப்பதல்ல உங்களுடைய பேர் அப்படியாக இருக்கணும். 54 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படியான தகமைகள் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த இழந்த குடியுரிமையை பெறுவது, ஒன்று புதிதாக குடியுரிமை பெறுவது, அடுத்தது இழந்த குடியுரிமையை பெற்றுக்கொள்கிறவர்கள் என்ற விடயத்திலே நீங்கள் ஒரிஜினலாக உங்களுடைய பாஸ்போர்ட்
அல்லது உங்களுடைய ஐடி கார்டு அல்லது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஆகியவற்றை அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறார்கள். சரி, அப்படியாக இருக்கிற அந்த வகையிலே நீங்கள் நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போவதாக இருந்தால், இப்போது ஒரு நாள் உதாரணமாக எடுப்ப, நீங்கள் இலங்கைக்கும் கனடாவுக்கும் இரட்டை குடியுரிமை இருந்தால் நீங்கள் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுற போது இலங்கையினுடைய கடவுச்சீட்டோடு புக் பண்ணுறது உங்களுக்கு சாதகம். ஏனென்றால் நீங்கள் அங்கே உள்ளுக்கு நுழைகிற போது 2 கியூ இருக்கலாம். ஒன்று அந்த நாட்டு குடிமக்களுக்கு, அடுத்தது ஃபாரினர்ஸுக்கு. நீங்கள் கனடிய கடவுச்சீட்டோடு போனால் உங்களை ஒரு வெளிநாட்டவர் என்ற கேட்டகரியில் பார்ப்பார்கள். இலங்கை குடியுரிமையோடு போனால், இலங்கை கடவுச்சீட்டோடு போனால் உங்களை இலங்கையர் என்று பார்த்து இருப்பார். ரெண்டாவது, நீங்கள் திரும்பி வருகிற போது கனேடிய கடவுச்சீட்டை காட்டினால் நீங்கள் ஒரு கனேடியன் என்று வரலாம். அல்லது நீங்கள் ஸ்ரீலங்கா கடவுச்சீட்டை காட்டினால் நீங்கள் வெளிநாட்டரோடு பார்ப்பார்கள். பாருங்கள், இதில் 2 கடவுச்சீட்டை கொண்டு போவதில் எந்த பிழையும் இல்லை. இப்போ சாதாரணமாக 2 கடவுச்சீட்டு கொண்டு போனால் ஆள் கடத்தல் என்று சொல்லி சில வேளை சந்தேகிக்கலாம். இங்கே இரட்டை குடியுரிமையிலே அப்படி பார்ப்பது இல்லை என்பது தான் முக்கியமான ஒரு விடயமாகும். ஆகவே தான் இந்த மக்கள் நகர்வு என்றது. இன்று 76 மில்லியன் மக்கள் பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி விளையாடிய மண்ணை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அதில் 26 மில்லியன் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். அப்படியாக இருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற நாடுகளுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டு வருகிறதே தவிர அகல திறக்கப்படுவதாக இல்லை. இங்கிலாந்திலே இப்பொழுது ஒரு பெரிய தட்டுப்பாடு இருக்கிறது என்றால், ஐரோப்பிய யூனியனை விட்டு விலகின பிறகு ஐரோப்பாவிலிருந்து வர்றவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இருப்பதனால தொகை குறைந்து காணப்படுவது தான் ஒரு தற்காலிக ஷார்டேஜ் ஆஃப் மேன் பவராக இருக்கிறது. ஆனால் இப்போ பிரான்ஸ் நாட்டிலே அடுத்த தேர்தலிலே வலதுசாரியை சார்ந்தவர் ஆட்சிக்கு வந்தால் நடக்க போகிறது என்ன? புதிய குடிவரவாளர்கள் மட்டுப்படுத்தப்படுவதோடு சட்டபூர்வ அற்று இருக்கிறவர்களை தூக்கி எறிந்து விடுவார். அதே மாதிரி ஹாலண்டிலே, டென்மார்க்கிலே கடும் சட்டங்களை கொண்டு வருகின்றன. இப்படி இருக்கிற போது அமெரிக்கா மட்டும் பரவாயில்லை. டொனால்ட் ட்ரம்பில் உள்ள அந்த புதிய குடிவரவாளர்கள் நுழைவை பெரும் அளவு பெரிய கேட்டை பூட்டி தாட்பால் போட்டதிலே சற்று திறக்கப்பட்ட நிலைப்பாடு பரவாயில்லாமல் இருக்கிறது. எப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய இந்த குடிவர விடயத்திலே தாராள மனப்பான்மை கொண்டிருக்கிறதோ அப்பொழுது கனடாவுக்கு அமெரிக்க எல்லை ஊடாக வருகிறவருடைய தொகை குறைவாக காணப்படும். அமெரிக்கா எப்பொழுது இருக்கிறதோ, உதாரணமாக இந்த கொரோனா வியாதி வந்திருக்காவிட்டால் டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்சி காலத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு அகதிகளாக நுழைந்திருப்பார். குறிப்பாக கேட்டி என்ற நாட்டிலே இருந்து அந்த இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு இருக்கின்ற அதன் விளைவாக அமெரிக்கா தற்காலிக விசா கொடுத்து அவர்களை டொனால்ட் ட்ரம்ப் திருப்பியே அவருடைய நாட்டுக்கு அனுப்ப முயற்சி எடுத்த வேளையிலே அவர்கள் கனடாவுக்குள்ளே வர முயற்சி எடுத்தார்கள். இந்த எல்லைப்புறம் மூடப்பட்டு இருப்பதனாலே அவர்கள் இங்கே வந்து கொள்ள முடியாத நிலைப்பாடு. அப்படி இருக்கிற போது இப்போ கிணறு என்று சொல்லப்படுகிற ஒரு தீவு, அழகான ஒரு தீவு, பிரான்ஸ் நாடு காலனித்து ஆட்சி புரிந்த தீவு, அங்கே இந்த எரிமலை குழம்பு வந்து அது இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலாகிவிட்டது. அது தனிந்த பாடு இல்லை. எரிமலை என்று சொல்லப்படுகிறது அந்த நிலத்துக்கு அடியிலே நிறைய சக்திகள், நிறைய வாயுகள், கேஸ் சக்தி, அவர்கள் என்ன செய்கிறார்கள், சிலவேளை மேலும் வேர்ட்டிக்கலாக அந்த சக்தி மீறி அது நிறைய வந்து அப்படியே மீறி வரும். இல்லை என்றால் 2 பக்கச்சார்பாக வந்து அது மேலே வரும். அப்படியாக வந்த எரிமலை குழம்பு பல தடவைகள் பல நாடுகளை பாதித்து இருக்கிறது. அப்படியான இந்த பூமி நடுக்கம், எரிமலை குழம்பு ஆகியவற்றினாலே அதனால் ஏற்படுகிறது. அதில் இருந்து வேற வாயு, கேஸ், அது எங்களுக்கு சுவாசிக்க அல்லது மிருகங்களுக்கோ அல்லது தாவரங்களுக்கோ பொருத்தமானதாக இல்லை. அதை விட லாவா, அதே வந்து சில பார்ட்டிகல்ஸ், அதுவும் சில இடங்களில் வேளாண்மைக்கு அது மிகவும் சத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. மற்றும் சில இடங்களில் அது பாதிப்பை கொண்டு வருகிறது.
ஆகவே தான் இந்த எரிமலை கொழும்பினாலே கெனரி என்று சொல்லப்படுகிற ஒரு அழகான தீவிலே இன்னும் அது தனிந்த பாடாக இல்லை. அதே மாதிரியாக சிசிலி என்ற ஒரு தீவு இத்தாலிக்கு அருகாமையில் இத்தாலியோடு இருக்கிறது. நான் அதை பற்றி ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த தீவுக்கு நாங்கள் காசிக்கு போவது எதற்கு? எங்களுடைய எதிர்காலத்திலே ஆத்மா இறைவனை அடையட்டும் என்று போகிறோம் காசிக்கு. அப்படியாக இருக்கிற இந்த வகையிலே பார்க்கப்படுகிற போது அந்த சிசிலி தீவுக்கு போகிறவர்களை பொறுத்தமல்லே அவர்களுக்கு நல்ல மகப்பேறு கிட்ட வேண்டும். பிறக்கிற பிள்ளைகள் கெட்டித்தனமாக இருக்க வேண்டும். அங்கே போய் அவர்கள் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டால் தங்களுடைய சந்ததி சிறக்கும் என்று அது ஒரு நம்பிக்கை இருக்காது. சமயத்துக்கு அப்பாற்பட்ட அவர்களுடைய பூர்வீக நம்பிக்கைகளோடு இணைந்தது. இப்போ இந்த காதலர் தினம் வேலண்டைனுக்கும் ஐரோப்பா அமெரிக்காவில் உள்ள பூர்வீக குடிமக்களுடைய சில சம்பவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அடுத்தது இன்னொன்று மறந்து விடாதீர்கள். இந்த மாத முடிவு என்ன? ஹலோவீன். இந்த ஹலோவீனில் எத்தனை பிள்ளைகள் வருவார்களோ என்னவோ தெரியாது என்றாலும் கூட அந்த பேரிதாது சம்பந்தப்பட்ட அந்த கொண்டாட்டம் கூட பூர்வீக குடிமக்களுடைய சில கொண்டாட்டங்களோடு இணைந்ததாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் எப்படியாக பார்க்கப்படுகிறதோ பிரித்து எடுத்து பார்த்து கொள்ள முடியாத நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஒரு கலாச்சார சமய உறவுகள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான இந்த உறவு முறைகள் என்று சொல்லப்படுகிற போது சமயத்துக்கு சமயம் சண்டை பிடித்தது வரலாற்றிலே நிறைய இருக்கிறது. ஒரு சமயத்துக்குள்ளே பல பிரிவுகளுக்குள்ளே மோதல். இப்பொழுது கூட எடுத்துக்கொண்டால் முன்னொரு காலகட்டத்திலே வைஷ்ணவத்துக்கு சைவத்துக்கு முடியே மோதல் மோதல் மோதல். நாமம் போடுவதா குறி வைப்பதா, நாமம் வேட்டிக்கலாக குறி கொரசோண்டலாக, அது கொஞ்ச நாள் போய் அது குறைந்து வந்து விட்டது. அடுத்து பார்த்து கொள்ளப்படுகிற போது கத்தோலிக்க மதத்துக்கும் ஏனைய புரொட்டஸ்டன்ட் பிரிவுகளுக்கும் இடையே சில மோதல்கள், அதுக்குள்ளே கன்வர்ஷன்கள் அப்படி ஒன்று. இஸ்லாமியத்தை எடுத்துக்கொண்டால் ஷியா சுன்னி என்று சொல்லப்படுகிற அவர்களுக்குள்ளே மோதல்கள் அப்படியாக இருக்கிற போது இந்த ஒரே மதத்துக்குள்ளே உள்ள மோதல்கள், ஒரு மதத்திலே இருந்து ஏதோ ஆசை வார்த்தைகளை சொல்லி அடுத்த மதத்துக்கு மாற்றிக்கொள்ளுதல் அல்லது தாமாக மாறிக்கொள்ளுதல், இப்படியாக பலவிதமாக மதத்தை. அதனாலே தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார், இந்த மதத்தை மக்களிடம் ஒரு ஓபியம் மாதிரி வெறியூட்ட வைக்கிறார்கள். ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் தி மாசஸ் அப்படி என்றார்கள். அதனாலே தான் கனடா, இந்தியா போன்ற நாடுகள் மதத்தையும் அரசியலையும் பிரித்து வைத்திருக்கின்றன. உதாரணமாக அமெரிக்கா எடுத்தால் ஜோன் எஃப் கென்னடி, பைடன் கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் புரொட்டஸ்டன்டை சார்ந்தவர்கள். புரொட்டஸ்டன்ட் சற்று கூட அங்கேயாகும். ஆனால் அவர்கள் அந்த பார்வையிலே பார்ப்பதில்லை. வாக்களிக்கிற போது அவர் என்னுடைய கத்தோலிக்கரா இல்லையாண்டு அவர்கள் பார்க்கவில்லை. தலை சிறந்த ஆட்சியாளர், ஆட்சி என்கிற போது அரசியல் தலைமைத்துவம் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். மற்ற பின்னணிகள் அதற்குள்ளே பெரிதாக வருவதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே மத ரீதியிலே ஒரு மதமும் தீயதை சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் எந்த மதம், தாய் போல உங்கள் மதம் இருக்கட்டும், அதை கட்டிப்பிடியுங்கள். அப்படியாக இருக்கிற போது அதிலே நேரத்தை வீணாக்கி கொண்டு அதிலே கற்பனைகள், அதிலே விளம்பரங்கள், அதிலே வியாபாரங்கள் தேவையற்றது ஒன்றாக இருக்கிறது. சரி, இப்படி போது அரசியல் என்று பார்க்கப்படுகிற போது பனாமா என்ற ஒரு குட்டி நாடு இருக்கும். அந்த நாடு உலகத்தையே குழுப்பி ஆட்டி படைக்கிறது. எங்கே இருக்கிறது பனாமா? அமெரிக்காவுக்கு கீழே ஒரு குட்டி. அதிலே அதாவது பசிபிக் சமுத்திரத்துக்கும் அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கும் இடையே அதுக்குள்ள ஒரு பாதையை வெட்டி சுவேஸ் கெனாலை வெட்டின மாதிரி. சுவேஸ் கெனால் 1869ஆம் ஆண்டளவிலே வெட்டப்பட்டது. சுவேஸ் கெனால் வெட்டினதன் காரணமாக ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையே இலகுவாக போகலாம். இல்லையென்றால் ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்குள்ளாலே வர வேண்டிய அந்த தூரத்தை குறைந்து. அது மாதிரி பனாமா ரெண்டு பக்கத்தையும் அட்லாண்டிக் சமுத்திரத்தையும் பசிபிக் சமுத்திரத்தையும் கொஞ்சம் விளையாட வைத்திருக்கிறது. அந்த இடத்திலே சில ஃபைல்கள் போய் இருக்கின்றன.
கனடா உட்பட பல நாடுகளிலே தவக்கைகளாக இருக்கின்ற பெரும் பெரும் பணக்காரர், பெரிய 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 பணக்கார கம்பெனிகள் வருமான வரி இலாவாக்கு டிமிக்கிவிட்டு மக்களுடைய வரிப்பணத்தை திருடியவர்கள், பெரும் பெரும் தலைவர்கள், ரஷ்யா புட்டின் உட்பட, பிரித்தானிய பிரதமர் உட்பட பலருடைய தரவுகள், முன்னாள் பிரதமர் உட்படைய தரவுகள் இப்பொழுது பூகம்பம் வெடித்த மாதிரி அம்பலமாகி காணப்படுகிறது. அங்கே இருக்கின்ற பார்க்கப்படுவதாக இருந்து கொண்டால் ஏற்கனவே 11.5 மில்லியன் ஃபைல்கள், இப்பொழுது 12 மில்லியன் ஃபைல்கள் அங்கே இருக்கிறது. அதிலே பெரும் பெரும் அரசியல் தலைவர்கள் மக்கள் வரிப்பணத்தை திருடி அங்கே இங்கே போட்டு வைத்திருக்கிற விவரங்கள் அம்பலமாகி இருக்கிறது. சில நாட்டு அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியாது வருமான வரிக்கு டிமிக்கி விட்டு அவருடைய ஃபைல்களை இவரிடமிருந்து பார்த்து சில நாட்டு அரசாங்கம், நான் எந்த நாடு எந்த அரசாங்கத்தோடு திகைத்து போனார்கள். எங்களுக்கு தெரியாதது அவங்களுக்கு அப்படியடா தெரிஞ்சது. சினோடின் என்றவர் இன்னொருவருடைய அமெரிக்காவிலே அமெரிக்க அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையோடு ஒரு சம்பந்தப்பட்டவரை நாங்கள் சென்ற வாரம் சொல்லியிருந்தோம். அவர்கள் ஹாங்காங்கிலே இருக்கிற போது ஒரு தமிழ் குடும்பம் அவரை கவனமாக ரகசியமாக வைத்திருந்த அந்த நிலைப்பாடு, அவரும் இப்படி பல ரகசியங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் மக்கள் வரிப்பணம் இப்படி போகிறதே, பொக்கெட்டுகளுக்குள்ளே போகிறது. நான் ஒரு நாட்டிலே இருந்தேன். அந்த நாட்டிலே உள்ள 3 அமைச்சர்கள் கோடான கோடி சொத்துக்களை எடுத்து தங்களுடைய பிரைவேட் பேங்கிலே கொஞ்ச நாள் போட்டார்கள். அதை எதிர்கட்சியினர்கள் கண்டுபிடிச்சு சொன்னார்கள் அரசாங்க பணத்தை திருடிவிட்டார்கள் என்று. இவர்கள் என்ன செய்தார்கள்? பணத்தை திருடவில்லை, அந்த கோடான கோடி பணத்தை சில மாதம் ஒருவருடைய அக்கவுண்ட்ல போட்டு அந்த வட்டியே மில்லியன் கணக்கு, பிறகு மற்றவருடைய அக்கவுண்ட்ல போட்டு பைனான்சியல் இயர் முடிவிலே அரசாங்கத்திலே திருப்பி அந்த பணத்தை போட்டார்கள். களவிலும் ஒரு நேர்மை காணப்படுவதாக நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே தான் இந்த விடயத்திலே ஆட்சியாளர்கள் பண்பாக பக்குவமாக இருக்க வேண்டும். காமராஜரை போல இருக்கலாமா? காமராஜர் இறந்தபோது அவருடைய வீட்டிலே 4-5 கதிர் வேட்டியின் சால்வையும் தான் இருந்தது. இதே மாதிரி டன்சானியாவிலே ஜூலியஸ் நரேர் என்று சொல்லி அவர் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார், உஜாமா சோசியலிசம் என்று. அவர் அந்த நாட்டின் ஆட்சியாளராக, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஆட்சியாளராக இருந்த அவர் ஆட்சியில் இருக்கிறது. அவற்ற பிள்ளைகள் சாதாரண கிராமப்புற பாடசாலைகளில் படித்தார்கள். அவர் ஆட்சியை விட்டு தானாக போன போது அங்கே பெரிசாக இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் சொத்தை கவனமாக காத்தவர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்கள். அவர்கள் மிக கவனமாக பாதுகாத்திருக்கிறார்கள், மற்றவர் தொட்டுவிடக்கூடாது என்று. காமராஜர் வாழ்ந்த மண்ணிலே தான் இவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே தான் ஆட்சியாளர்கள் என்பது நீதி நியாயமாக, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு சட்டத்தை மதிக்கின்ற முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அந்த ரீதியிலே இப்படியான ஊழல்கள் பலவற்றை பல நாடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அது இப்பொழுது அம்பலமாகி கொதித்து கொண்டிருக்கிறார்கள் பலர். சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் என்ன சொல்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய புட்டின் ஒரு பெரிய மாளிகை ஒன்றை கட்டி வைத்திருக்கிறார். அவையெல்லாம் அம்பலமாகி கொண்டிருக்கிறது. இதனால்தான் கனடாவிலே ஒருவர் அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளுக்கு வருகிற போது என்னென்ன சொத்து இருக்கிறது என்பதை டிக்ளேர் பண்றது. ஆனால் இப்படியாக பின்கதவாலே போறதை எப்படி டிக்ளேர் பண்ணுகிறார்கள் இந்த நாட்டிலே, எப்படி என்ன என்று தெரியாத நிலைப்பாடு இருக்கின்றது. அப்படி பெரியவர்கள் செய்வதனாலே தான் போலீசார் என்ன செய்கிறார்கள், இந்தியாவிலே ஒரு வாகனத்தை நிறுத்தி நாங்கள் தமிழ் திரைப்படத்திலே பார்ப்பதிலே பெரும்பகுதி நடக்கிறது. எல்லாம் சரியா இருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு ஃபைன் கட்டினா இவ்வளவு காசு, நீ எனக்கு இவ்வளவு தான் என்கிறார்கள். ஊழல். அப்பாவி மக்களுடைய பேரிலே மக்களாட்சி என்று சொல்லி மக்களாட்சிய சொத்தை திருடி கொள்ளுகிறது.
வேலை நேரத்தில் வேலை செய்யாமல் ஐஸ் அடிக்கிற போது அதுவும் ஒரு வகையான திருட்டாக இருக்கிறது. பேரளவில் தான் மக்களாட்சியா? உதாரணமாக பிலிப்பைன் மார்கோஸ் இறந்த போது அவருடைய பில்லியன் கணக்கான சொத்துக்கள் அமெரிக்கா போன்ற இடங்களில் இருந்திருக்கிறது. சுவிஸ் பேங்கிலே அவர்கள் பக்குவமாக ரகசியமாக வச்சிருந்தாலே அங்கே நிறைய சொத்துக்கள் போய் கிடக்கப்படுகிறது. ஆகவே ஒட்டு மொத்தமாக இந்த பனாமா ஒரு பிளஸ் நாடு போல கிடக்கிறது. பல விடயங்களை மில்லியன் கணக்கான ஃபைல்கள் சினோடின் கூட இப்படியான சில ரகசியங்கள், அது பணம் சம்பந்தப்படாத ரகசியங்களை சொன்னதனாலே அவரை கொள்ள முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பிழையும் விடவில்லை. உள்ள சில ரகசியங்களை அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். சீனாவிலும் கூட மக்களாட்சி என்று சொல்லப்படுகிற சீனாவிலும் கூட சில அரசியல் தலைவர்கள் இப்பொழுது மில்லியன் கணக்காக சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஒட்டு மொத்தமாக சொல்ல போனால் மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தவித்துக் கொண்டு இருக்கிற போது அவர்களுடைய வரி பணத்திலே எடுக்கப்பட்ட பணத்தை இவர்கள் உல்லாசமாக ஆடம்பரமாக செலவு செய்கிறது எவ்வளவு தூரம் நியாயமானது? படிப்பது தேவாரம், இடிப்பது சிவங்கோவிலா? அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே தான் உலகத்தின் பல பாகங்களில் பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படியானவர்களைத்தான் தமிழில் நாங்கள் சொல்லுவோம் வெள்ள வேட்டி கல்லர் என்று. அப்படி இருக்கிற போது பண்பாக பணிபுரிகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தங்கள் கடமை உண்டு, தங்கள் வேலைக்கான ஊதியத்தை பெற்றால் போதும் என்று ஆளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உலகத்தின் பல பாகங்களிலே மனித குலத்திடம் இருக்கின்ற இந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூது, பொய், பிரட்டல், களவு என்பன அது பல மட்டங்களில் இருக்கிறது. சாதாரண மகன் சிறிதளவை திருடினால் அது பெரிதாக பேசப்படுகிறது, பெருமளவை திருடினவன் சிறிதாக பேசப்படுகிறான் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, நாளைக்கு நாங்கள் நவராத்திரிக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டு இந்த முறை நவராத்திரி 10 நாட்கள், அதாவது 9 நாட்கள் இல்லை 8 நாட்கள், 3 நாட்கள் துர்க்கைக்கும் 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் லட்சுமிக்கு 2 நாட்களுமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இந்த கொரோனா வியாதியிலே பொருளாதாரம் தட்டுப்பாடாக இருப்பது என்பதனாலோ என்னவோ தெரியவில்லை, லட்சுமிக்கு 2 நாளாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே. நீங்கள் பார்த்துக்